கோவையில் நடைபெற்ற வாழ்வீச்சு போட்டிகளுக்கான பயிற்சி. கேலோ இந்தியா போட்டிகளுக்கு தயார் செய்யும் வகையில் இலவச பயிற்சி முகாமாக நடைபெற்ற இதில் மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. ஃபென்சிங் எனும் வாழ்வீச்சு போட்டியில் வாயில், சேஃபர், எப்பி ஆகிய 3 பிரிவின் கீழ் மாநில, தேசிய, சர்வதேச அளவில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஒலிம்பிக்கில் இடம்பெற்றுள்ள இந்த போட்டியை தற்போது தமிழகத்தில் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பயிற்சி பெற்று வருவதோடு தேசிய அளவில் சாதித்தும் வருகின்றனர். இந்நிலையில் கோவையில் கேலோ இந்தியா போட்டிகளுக்கு தயாராகும் விதமாக வாழ்வீச்சு போட்டிகளுக்கான இலவச பயிற்சி முகாம் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கம் சார்பாக நடைபெற்றது. சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்க அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த பயிற்சி முகாம் சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இதில் ஒவ்வொரு வகையான போட்டிகளுக்கு தகுந்தபடி தாக்கும் முறையை குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டன. இலகுரக போட்டி, அடிவாள் சண்டை, குத்துவாள் போன்ற போட்டிகளில் எதிர்போட்டியாளர்களை தாக்கி எளிதில் புள்ளிகள் பெறுவது குறித்து வாழ்வீச்சு பயிற்சியாளர்கள் போட்டியாளர்களுக்கு பயிற்சி அளித்தனர். தொடர்ந்து பயிற்சிகளை நிறைவு செய்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் கோவை மாவட்ட வாழ்வீச்சு சங்கத்தின் பொருளாளர் சிவமுருகன், இணை செயலாளர் அரவிந்த், தலைமை பயிற்சியாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
என்னோட பேர் சரவணன். என்ஏ சர்டிஃபைட் ஃபென்சிங் கோச். ஸோ ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஃபென்சிங் கோச் பண்ணிருக்கேன் நான். இப்போ இன்றைக்கி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா சிறப்பு பயிற்சி முகாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் ஃபென்சிங்காக. ஸோ எதுக்காகனா அப்கமிங்கில் கேலோ இண்டியா மேட்சஸ் வருது, கேலோ இண்டியா சப் ஜூனியர் ஸ்டேட் மேட்சஸ். ஸோ இதுக்கெல்லாம் பசங்களை ரெடி பண்ணுறதுக்காக ட்ரைனிங் நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ட்ரைனிங் ஆக்சுவலாக 1 மந்த்தாகவே போயிட்டு இருக்குது ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஃபென்சிங் வந்து ஒன் ஆஃப் த அப்ரூவ்ட் கேம். ஸோ அது ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷன் வருது. ஸோ அதுக்குள்ள தான் நம்ம கோயம்புத்தூர் அசோசியேஷன் வருது ஆக்சுவலாக. ஸோ கோயம்புத்தூர் அசோசியேஷன் நாங்கள் 2 இயர்ஸாக ஃபென்சிங் ரன் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இதில் கவர்மெண்ட் ஜாப்ஸில் நிறைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸில் கிடைக்குது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ரிப்போர்ட் பல டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்குது ஃபென்சிங் பழகிறதுனால. ஸோ ஒரு சில பேர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் ஒரு சில பேருக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக பசங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸில் கிடைக்க சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக. இதில் என்ன நம்ம பயிற்சி முறை இருக்குது, இது ஆண்களோட எப்படி பெண்கள்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸ்டாண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து நாங்கள் ஃபுட்பால் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது. இதில் 3 டைப்ஸ் வெப்பன் கேட்டகரி இருக்குது. ஃபாயில், எபிஸ் எப்படின்னா 3 டைப் ஆஃப் வெப்பன் கேட்டகரி இருக்குது. ஸோ அந்த 3 கேட்டகரி நாங்கள் டீச் பண்ணிருக்கோம் ஃபென்சிங். அதே மாதிரி இப்போ பசங்களை கம்பேர் பண்ண பிறகு கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி கேர்ள்ஸ் நிறைய பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ பெண்கள் நிறைய பெண்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க ஃபென்சிங். அதுமாரி ஒரு மைண்ட் கேம் ஆக்சுவலாக. ஒரு கேம் பார்த்தா செஸ் மாதிரி, ஃபென்சிங் இப்போ ஒரு செஸ் கேம் மாதிரி தான். ஒரு மைண்ட் கேம் ஆக்சுவலாக. இது பசங்களுக்கு ஒரு நல்ல கேமாக இருக்குது ஆக்சுவலி இது பொறுத்த வரைக்கும். அப்புறம் இந்த ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறதுக்காக கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபென்சிங் அசோசியேஷனோட செக்ரட்டரிக்கும் ட்ரெஷருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ தமிழ்நாடு ஃபென்சிங் அசோசியேஷனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ட்ரைனிங் கண்டக்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்காக. ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணி அடுத்து எங்கே போகிறாங்க? ஸோ இந்த ட்ரைனிங் எதுக்காக கண்டக்ட் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு கேலோ இண்டியா மேட்சஸ் வருது ஆக்சுவலாக. கேலோ இண்டியா ஸ்டேட் மேட்சஸ்லாம் வருது. அதுக்காக அந்த ட்ரைனிங் இப்போ கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 1 மந்த்தாக போயிட்டு இருக்குது. ஸோ அப்கமிங் இந்த மேட்சஸில் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கண்டிப்பாக மெடல் லிஸ்ட் வருவாங்க. கண்டிப்பாக அந்த மெடல் லிஸ்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வருவாங்க. கவர்மெண்ட் கேட்டது எங்களுக்கு தான் சப்போர்ட் என்னன்னா, ஸோ அந்த இப்போ எஸ்டிஐடியில் இருக்குது, சென்னையில் எஸ்டிஐடி இருக்குது, திருச்சி, கன்னியாகுமரியில் இருக்குது ஆக்சுவல். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஃபென்சிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதேமாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் சப்போர்ட் பண்ண கேட்குறேன். இங்கே கொஞ்சம் கிட்டில் எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணல பசங்களுக்கு. ஃபஸ்ட்டு மேட் இருக்குது. ஸோ மேட்டு, வெப்பன்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பசங்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் நல்லாயிருக்கும். அதேமாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கோயம்புத்தூரில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் நான். அதே ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் எஸ்டிஐடி இருக்குது கோயம்புத்தூரில். பட் அது ஃபென்சிங் ஆட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் கோயம்புத்தூருக்கு. ஆல்ரெடி சென்னை, திருச்சி அது மாதிரி இருக்குது எஸ்டிஐடியில். பட் கோயம்புத்தூர் வேணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கவர்மெண்ட் கிட்ட. தேங்க்யூ.